வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கிற மொக்க ரிவ்யூனா அவங்க மிஸ்டர் ஃபேர் தேட்டர் சுந்தர்சியோட இயக்கத்தில் விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி சரக்குமார் இன்னும் நிறைய பேர் நடித்து வெளியே வந்திருக்க படம் தான். அதாவது 2013 வந்திருக்க படம், பட் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. ஸோ மதகஜராஜா படம் எப்படி இருக்குங்கிறத முழுசாக பார்த்துடலாம். ஸோ டேரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாரோட பர்ஃபார்மனாக குறிப்பிட்டு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன மாதிரி ஆக்டிங் தேவையோ அந்த மாதிரி ஆக்டிங் தான் ப்ரெசென்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2013 பொங்கலுக்கே வந்திருக்க வேண்டிய படம், பட் ஒரு 13 வருஷம் கழித்து வரும்போதுங்கிறது இந்த படங்கிறது ஒரு நல்ல ஒரு மெமோரியாக இருக்குது. 2013 நான்லாம் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்களாம் எப்படி இருந்தீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அப்படி அந்த டைமில் வந்திருக்க வேண்டிய ஒரு படம் ஒரு சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் இன்றைக்கி இந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த படங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. நிறைய பேருக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. எல்லாருமே மைண்ட் செட்டாகவே ப்ரிப்பேர் ஆகி தான் இந்த படம் போய் பார்க்குறாங்க. அதாவது இந்த படம் 2013 வந்த படம் தான், ஒரு சாதாரண கமர்ஷியல் படங்கிறத ஆல்ரெடி ஆடியன்ஸ் அதை எக்செப்ட் பண்ணிட்டு போய் பார்க்கறனால இவங்களோட நடிப்போ இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைங்கிறது பெருசாக யாருக்கும் தெரியல. இந்த படம் என்ன ஏதுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சனாலேயே இதை ரசிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருது இந்த படத்துக்கு. அந்த வகையில் இந்த படத்தோட பார்த்திங்கன்னா ஹீரோனாக தான் விஷாலாக இருந்தாலும் கண்டிப்பாக சந்தானத்தை தான் நம்ம ரசிப்போம். கண்டிப்பாக அவரோட காமெடியை மிஸ் பண்ணுறவங்கள நானும் ஒருத்தன். கண்டிப்பாக அவள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல காமெடி படமாகவோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி ரோல்லையோ நடித்தா பெட்டராக தான் இருக்கும். எல்லாரோட ஆசையும் அதுதான். ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்படியுமே அவரோட அந்த ஹியூமர் சென்ஸுங்கிறது அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு இந்த ஜென்ரேஷனில் யாருக்கிட்டையும் இல்லை. அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே இந்த காமெடி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்ன மாதிரி ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே இல்லை. ஈவன் யோகி பாபுவே பார்த்திங்கன்னா அவரோட காமெடி சில படங்களை இப்போலாம் ஒரு பெருசாக ஒர்க் ஆகுறது இல்லை. அந்த பட்சத்தில் இன்றைக்கும் ஒரு 12-13 வருஷம் கழித்து வந்திருக்கிற இந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா அவரோட காமெடிங்கிறது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. விஷாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு விண்டேஜ் விஷால் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல், அவருக்கான அந்த மேனரிசம், அந்த பாடி கண்டிப்பாக சிக்ஸ்பேக் வச்சுக்கிட்டு அந்த சீனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பழைய விஷாலை ஒரு நிமிஷம் கண்ணில் காமிச்சிட்டு போயிட்டாங்க, அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அஞ்சலி அண்ட் வரலட்சுமி சரக்குமார் 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே இல்லை. 2 பேருமே மேக்ஸிமம் கிளாமருக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ஓவர்டுவாக போனது வரலட்சுமி சரக்குமார். இவங்களாம் இப்படி நடிப்பாங்களாவே நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். பட் அந்த டைமில் இந்த மாதிரி படத்தை கமிட் பண்ணி நடிச்சும் கொடுத்துருக்காங்க. வெல், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் யாராவது கிளாமரை என்ஜாய் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு சம்பவம் இருந்தால் இருக்கும். ஏன் அஞ்சலியும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சீனுக்கு தான் வருவாங்க. பட் இந்த மொத்த படத்தையும் ஏதோ ஒரு வகையில் அவங்க அழகாக்கிடுறாங்க சொல்லலாம். மறைந்த முன்னாள் நடிகர்கள்லாம் இந்த படத்தில் பார்க்குறதுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் மணிவண்ணன் சார்லாம் பார்த்திங்கன்னா அவர் கடைசி தருவாயில் நடித்த படம் நினைக்கிறாரு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அவரோட டப்பிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். யார் டப்பிங் கொடுத்தாங்கன்னு தெரில. பட் அவரோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மனோபாலா சாரோட காமெடிங்கிறது ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரை வச்சு வர சீனெல்லாம் அப்படியே அடிப்பொலியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் இந்த படத்தில் ஹியூமருக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 4 ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஹீரோவுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி மொத்த 3 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை ஹீரோ தீர்த்து வைக்கிறாரு. அதுவும் பர்டிகுலர் ஒரு வில்லனால் வரக்கூடிய பிரச்சனை அது 3 பேருக்கும் சம்மந்தப்பட்டிருக்கனால எப்படி இது ஹீரோ போய் தீர்த்து வச்சாரு அப்படிங்கிறனால படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு டேக்லைன் கொடுத்தனாலேயே ஹீரோ எம்ஜிஆர் மாதிரியே எல்லா இடத்துலையும் போய் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஃபார்மேட் தான். 2013 இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2013க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி படங்கள் வர்றது குறைஞ்சிக்கிட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா இந்த படம் பெருசாக உங்களை போர் அடிக்காது. எந்த ஒரு வகையிலுமே ரொம்ப டோன் டவுன் பண்ணியோ ரொம்ப லேகாவோ அப்படின்னு ஃபீல் ஆகல. அது பாட்டுக்கு பரபரன்னு போய்கிட்டே இருக்குது. இந்த படம் என்ன தான் ஒரு பழைய படமாகவே இருந்தாலும் எந்த ஒரு வகையிலுமே இதோட ஸ்க்ரீன் பிளேவே கதைங்கிறது பெருசாக நம்மளை டிஸ்டர்பிங்காக இல்லை. அதுக்கு காரணம் ஆடியன்ஸ் முன்கூட்டி மைண்ட் செட் ஆகிட்டனாலேயே, ஏன் நானே அப்படி தானே போனேன், அதனால் இந்த படம் எனக்கு பெருசாக போர் அடிக்கவோ இந்த படத்தில் பெருசாக குறை கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லைங்க. இந்த படத்தோட ஃபைட்டு ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன பண்ணுறது, சம்டைம்
இந்த கண்ணு கூசுற மாதிரி லைட்டிங்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில. ஒரு ஸ்டண்ட்டை ஒழுங்காக காமிக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா படமும் அதே மாதிரி தான், இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. பட் கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் 1-to-1 ஃபைட்டு அங்கேயும் சில குளறுபடிகள் இருந்துச்சு. பட் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ரசித்து பார்க்குற மாதிரி இல்லை. பட் ஓகே. அதை தாண்டி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, விஷுவல், லைட்டிங், டியோ எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கேடிவி சன் டிவியில் படத்தில் இந்த ஒரு படத்தை போட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2013 வந்த படத்தை அப்படி சன் டிவியில் பார்க்க வேண்டியதை போய் தேட்டரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த படம் தான் இது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தோட மொத்த விஷுவலும் எனக்கு அமைஞ்சிருச்சு. இட்ஸ் நாட் அ பேட், பட் இது குறைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த படம் இப்படி தான் இருக்கும், நமக்கு தெரியும். அந்த வகையில் எனக்கு நான் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். உண்மையாக தேட்டருக்கு மெட்டீரியலுக்கு ஒரு பக்காவான படம் தான் அது. அண்ட் விஜய் ஆண்டனி மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மியூசிக்கில் இது அவரோட ஏர்லி கேரியர் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் போட்ட டெக்னிக்கலி முதல் படமாக இருக்க வேண்டியது. பட் இல்லாத பட்சத்தில் இது அவருக்கு எத்தனாவது படம் எனக்கு கணக்க மறந்துட்டேன். பட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே படத்தோட சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் பேட். நினச்ச சில பாட்டு வந்து கனெக்ட் ஆகாதோன்னு, பட் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகிருந்துச்சு. நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஷாலை வச்சு வரக்கூடிய அந்த பாட்டெலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்துக்கு வந்து அவரோட வேலையை பக்காவாகவே பண்ணியிருக்காரு. ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ்னு சொன்னால், நான் அந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேருந்து இன்ச்சு பை இன்ச்சாக அடுக்கி கொண்டு போகணும். பட் பெருசாக நெகட்டிவ் இல்லை. கண்டிப்பாக மணிவண்ணனோடைய அவரோட அந்த டப்பிங்கிறது கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணியிருக்கலாம். உண்மை சிங்க் ஆகாமல் போயிடுச்சு அவரோட வாய்ஸுங்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சீனுங்கிறது கண்டிப்பாக அவரோட வாய்ஸுங்கிறது சிங்க்கு. மேபி அந்த டைமில் அவர் வந்து ஸ்டில் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை போல். ஸோ கொஞ்சம் யாராவது பெட்டராக யாராவது கூப்பிட்டு வச்சு டப்பிங் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய குறையாக தெரிஞ்சு. எனக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு மூளையை கழட்டி வச்சுட்டு போங்க. தயவு செஞ்சு மூளையை தூக்கிட்டு போயிடாதீங்க. இந்த படத்தில் இந்த லாஜிக்னு அப்படின்னு ஒன்று பார்க்கக்கூடிய படம் இது கிடையாது. தப்பி தவறி அது அப்படின்னு ஒன்று தேடிட்டிங்கன்னா இந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு வகையிலுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ், ஒரு சாதாரணமான ஒரு படம் தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க. ஒரு சுந்தர் சி சார் படம் எப்படி இருக்குமோ அதே ஃபார்மேட் தான் இந்த படமும். இதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொன்னால் குறைகள், ஏகப்பட்ட குறைகள் கொட்டி கிடக்குது. பட் அந்த குறையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு நீட்டான க்ளீனாக உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல படம் தான் அது. கண்டிப்பாக இது ஒரு பழைய படம். ஸோ எந்த ஒரு வகையிலுமே வந்து புதுசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. அங்கே என்ன இருக்கோன்னு ஆல்ரெடி தெரிஞ்ச மைண்ட் செட் ஆகிட்டனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அங்கே இருக்கும். அதை என்ஜாய் பண்ணிவிட்டு கொடுத்த காசுக்கு ஒரு ஒருத்தியாக நல்ல ஒரு காமெடி படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் எனக்கு கேட்டால் இது ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படமாக தான் எனக்கு இருந்துச்சே தவிர இட்ஸ் நாட் ரிப்பீட்டட் வாட்ச். இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஸோ நான் இதோட கிளம்புறேன். நான் வேற ஒரு வீடியோ வந்து உங்கள் கூட மொக்க போடுறேன். அப்புறம் என்ன வரட்டா?